இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் ஒன்றா? இல்லை வேறு வேறு என்று சொன்னால் இஷ்ட தெய்வத்தை கண்டறிவது எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். குல தெய்வம் அப்படிங்கிறது வேற, இஷ்ட தெய்வம்ங்கிறது வேறதான். ஒரு சில பேருக்கு குல தெய்வமே இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும். முதல்ல இந்த பேரில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். குல தெய்வம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பரம்பரைக்கான ஒரு தெய்வம். அதாவது இந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு ஆனவுடனே போய் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துறா இல்லையா, அது எந்த ஆலயத்திலே வைத்து நடத்துகிறோமோ, எந்த ஆலயத்திலே வைத்து இந்த குழந்தையினுடைய தலையினுடைய சிகையை நீக்குகிறோமோ, அந்த சிகை நீக்கி காதணி விழாங்கிறத செய்கிறோம் இல்லையா, அது எந்த ஆலயத்தில் செய்கிறோமோ அதுதான் குலதெய்வம். ஒரு சில பேர் அந்த குலதெய்வத்தையே தங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் வைத்துக் கொள்வார்கள். இஷ்ட தெய்வம்னு சொன்னால், இஷ்டம்னா நமக்கே தெரியும் தானே, நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு சுவாமி, நமக்கு ரொம்ப பிடிச்ச எந்த ஒரு இறை மூர்த்தமோ அதைத்தான் நாம் இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கும் பொழுது, திடீர்னு ஒரு தடைங்கிறது வரும்போது டக்குன்னு நம்ம யாரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ குழந்தையில கூட எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாமினேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சுவாமியை தான் மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பா. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறோம், ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், இல்லை அந்த பையனை கூட ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்பொழுது அவனுடைய மனதிலே டகால்னு ஒரு சுவாமி ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா, அதுதான் அவர்களுடைய இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில பேர் இந்த குலதெய்வத்தையே கூட, ஒரு சில பேர் பார்த்தோம்னா பழனி சுப்பிரமணிய சுவாமி இருக்கும், அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கும், குலதெய்வமாகவே வச்சிருப்பார். அந்த தெய்வத்தினையே அவர்கள் இஷ்ட தெய்வமாகவும் பாவித்து வழிபட்டு வருவார்கள். ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா பெரும்பாலானோருக்கு இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமானை வைத்திருப்பார்கள். ஏன்னா எல்லா இடங்களிலுமே அந்த விநாயக பெருமானுடைய உருவம் தென்பட்டு கொண்டே இருக்கிறது. இவர்களையும் அறியாமல் இவர்களுடைய மனதிற்குள்ளாக அந்த விநாயக பெருமானினுடைய அந்த திரு உருவமானது படிந்து விடுவதால் இவர்கள் அதனையே இஷ்ட தெய்வமாகவும் கொண்டிருப்பார்கள். ஆக இஷ்ட தெய்வத்தை கண்டறிவது எப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இறை மூர்த்தத்தை நீங்கள் மனதிற்குள்ளாக தக்கால் அப்படி தியானம் பண்ணுறீங்களோ, ஒரு சின்ன சிரமம்னு வரும்பொழுது டக்குன்னு ஒரு பிரார்த்தனை வைப்பேன் தெரியுமா, அதையே நீங்கள் இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. பலரும் பார்த்தோம்னா இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வச்சுருப்பா, ஏதோ ஒரு சிரமம்னு வரும்பொழுது உடனே கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சிருவா, காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவா தெரியுமா. அப்போ அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி, அதுவும் யார், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இஷ்ட தெய்வமாக வந்து விடுகிறார். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா மனசுக்குள்ள டக்குன்னு அப்படியே வாராகி அம்பிகையை கொண்டு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு வாராகி என்பது ஒரு இஷ்ட தெய்வமாக சென்று விடுகிறது. இப்படி யாருக்கு பிரச்சனைக்குரிய நேரத்திலே நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு சிரமம் என்று வரும்பொழுது, அதுவும் சிரமம்னு இல்லாமல் ஒரு சோதனை என்று வரும்பொழுது, ஒரு பரிசோதனைன்னு கூட வச்சுக்கலாமே, அந்த இன்டர்வியூவில் நம்ம பாஸ் பண்ணணும், அங்கே நடக்கக்கூடிய அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழல் வரும்பொழுது டக்குன்னு எந்த தெய்வத்தினுடைய அந்த திருவுருவமானது மனதிற்குள்ளாக புகுந்து விடுகிறதோ. இன்னும் பல பேருக்கு பார்த்தோம்னா ஐயப்பனை தர்மசாஸ்தாவையே அப்படியே இஷ்ட தெய்வமாக வச்சுருப்பா. டக்குன்னு தன்னையே அறியாமல் மனசுக்குள்ள சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பா தெரியுமா. அதாவது பிரதி வருடந்தோறும் அந்த மாலை அணிந்து ஐயப்பனை பார்க்கலன்னா அவர்களுக்கு சாப்பாடே இறங்காது, ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பா தெரியுமா. அவர்களை பொறுத்தவரை அந்த மணிகண்ட சுவாமி தான் அவர்களுக்கெல்லாம் அந்த இஷ்ட தெய்வமாக அமைந்து விடுகிறார். ஆக மூச்சுக்கு 300 தரம் நம்மையும் அறியாமல் எந்த தெய்வத்தினுடைய திருநாமமானது நமக்குள்ளாகவே ஒலித்து கொண்டிருக்கிறதோ, ஒரு சோதனையான நேரத்திலே எந்த தெய்வத்தினை வணங்குகிறோமோ, எந்த தெய்வத்தினுடைய திருநாமமானது நம்முடைய மனதிற்குள்ளாக புகுந்து விடுகிறதோ அதுவே நம்முடைய இஷ்ட தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அந்த சுவாமியோட சன்னதியில் போய் உட்காந்தாதான்ப்பா நமக்கு ரிலாக்ஸேஷன்ங்கிறதே கிடைக்கிறது. அங்கே போய் உட்காந்தேன், இல்லை நான் வீட்டிலேயே உட்காந்து இந்த சுவாமியினுடைய நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே என்னுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே நீர்த்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா. அதனை அனுபவித்துத்தான் உணர முடியும். இந்த குலதெய்வம் என்பது வேறு, இஷ்ட தெய்வம் என்பது வேறு. உபாசனா தெய்வம்னு ஒன்று தனியாக வச்சுருப்பா. தேவி உபாசனை, அம்பாள் உபாசனை, ஸ்ரீவித்யா உபாசனைலாம் வச்சுருப்பா. இந்த உபாசனா தெய்வம் என்பது வேறு. அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை இவர்கள் உபாசனை பெற்றுக்கொண்டு அதையும் மனதிற்குள்ளாக ஜபித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உபாசனா தெய்வத்தை தான் இஷ்ட தெய்வமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. அதே போலத்தான் குலதெய்வத்தை தான் இஷ்ட தெய்வமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற
கட்டாயமும் இல்லை. ஒரு சில பேருக்கு வெங்கடாஜலபதி குலதெய்வமாகவே இருக்காது. அவர்களுக்கு குலதெய்வம் பார்த்தோம்னா இங்கே எங்கேயோ பக்கத்தில் வைத்தியநாத சுவாமிம்பா, சுவாமிநாத சுவாமின்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவர்களுக்கு அந்த வருடம் ஒரு முறையாவது வெங்கடாஜலபதியை போய் தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனதிற்குள்ளாக அவர்களுக்குள்ளாக ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் இஷ்ட தெய்வம் என்பது. அந்த இஷ்ட தெய்வத்தை தரிசிக்கும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது பார்த்தேளா. இதையே நீங்கள் இஷ்ட தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு தனியாக ஒரு உருவத்தை கொடுத்து தான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்முடைய மனதிலேயே நம்மையும் அறியாமல் அந்த தெய்வத்தினுடைய உருவமானது பதிந்திருக்கும். ஒரு சில பேர் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போவார். ஆனால் இது நான் ஏற்கனவே வந்த மாதிரி ஃபீல் இருக்குது, நான் ஏற்கனவே இந்த ஆலயத்தை கனவுல தரிசனம் பண்ண மாதிரி இருக்குது, எப்போ தரிசனம் பண்ணலன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்தால் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறா இல்லையா, அதுதான் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது. சர்வே ஜனா சுகினோ பவந்து.